தேட்டரில் படம் பார்க்கறதுக்கு முன்னாடியும் சரி இன்டர்வலையும் சரி மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கானது, மது உயிரை கொல்லும்னு போடுறாங்க. ஆனால் நம்ம லைட்டாக பீர் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அது நம்ம உடலுக்கு நன்மை தாங்க. அப்படி லைட்டாக நம்ம பீர் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். யங்ஸ்டர்கிட்ட இருந்து பீரை பிரிக்கவே முடியாதுங்க. ஏன்னா ஒயின் ஷாப்பில் கூலிங் பீர் வாங்குறது எவ்வளோ கஷ்டம்னு அவங்களுக்கு மட்டுமே தெரியும். நம்ம லைட்டாக பீர் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் சிறுநீரக கற்கள் பிரச்சனையிலேருந்து 40% தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்க லைட்டாக பீரை எடுத்துக்கிட்டோம்னா நல்லது. பீரில் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால அதை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் எலும்போட அடர்த்தி இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் எலும்பு வலு இல்லாதவங்க பீர் குடிக்கிறதுனால நன்மை. பீர் குடிக்கிறதுல பெரிய நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது டயபெட்டிஸ் அளவை குறைக்க யூஸ் ஆகுதுங்க. பீர் குடிக்கிறதுனால பித்தநீர் உற்பத்தி அதிகமாகி அதிக கொழுப்புள்ள உணவுகளை செரிமானமாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதிக கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க பீரை குடிக்கிறது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா பீரில் பீட்டா குளுக்கோன் என்கிற நார்ச்சத்து இருக்குது. அது உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பீரில் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் மற்றும் பெர்லிக் அமிலம் இருக்கிறதுனால சன்லைட்லேருந்து நம்ம ஸ்கின்னை பாதுகாக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பீர் குடிக்கிறதுனால பிளட் ப்ரெஷர் குறையுது. ஒயின் மற்றும் அதர் ட்ரிங்க்ஸை குடிக்கிறவங்கள விட பீர் குடிக்கிறவங்க உடம்புல ரத்த ஓட்டமானது சீராக இருக்குன்னு ஒரு ரிசர்ச்லேயே சொல்கிறாங்க. பீரில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய பொருள் இருக்கிறதுனால வீக்லி 1 or 2 கிளாஸ் பீரை நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் சின்ன சின்ன நோய்கள் தவிக்கலாம். பீரை லைட்டாக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் மனசை எப்பயும் சாஃப்டாக வச்சு நம்ம வாழ்நாளையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். பொதுவாக ஆண்கள் டென்ஷனாவோ ஸ்ட்ரெஸ்ஸாவோ இருக்கும்போது பாருக்கு போய் பீர் அடிப்பாங்க. ஏன்னா பீரானது நரம்பை தளர செய்து டென்ஷனை குறைக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயங்க, பீரில் ஜாந்தோஹீமால் என்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குங்க. இது புற்றுநோய் வராமல் தடுக்குது. 2 மக் பீர் குடிப்பதனால் மூளையோட கற்பனை திறன் அதிகரிக்குமாங்க. கிரியேட்டிவிட்டி அதிகம் உள்ள வேலையை செய்கிறவங்க பீரை குடிச்சா கிரியேட்டிவிட்டி நல்லா வருவாங்க. இவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு சொல்லி பீரை அதிகமாக குடிச்சிங்கன்னா மூளையை மந்தமாக்கிடும். அளவாக குடிங்க, ஆரோக்கியமாக இருக்கு.